நீதிமான்கள் அரிதாகவே இரட்சிக்கப்படுவார்களானால் தேவபக்தியற்றவரும் பாவியும் எங்கே தோன்றுவார்கள். 1 பேதுரு அதிகாலை 4:18 மணி. விளக்கம். நீதியாக வாழ்ந்து கடவுளை உண்மையாக பின்பற்றுபவர்களும் கூட சோதனைகளை எதிர்கொள்கிறார்கள். இரட்சிக்கப்பட கடவுளின் கிருபை தேவை என்பதை இந்த வசனம் குறிக்கிறது. இரட்சிப்பு என்பது மனித முயற்சியால் எளிதில் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றல்ல, அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் கடவுளின் இரக்கத்தால் கிடைக்கிறது. நீதிமான்கள் கூட மிகக் குறைவாகவே இரட்சிக்கப்படுகிறார்கள், அதாவது விடாமுயற்சி, மனந்திரும்புதல் மற்றும் கடவுளின் கிருபை தேவை. கடவுளை நிராகரிப்பவர்கள் அல்லது மனந்திரும்பாமல் பாவத்தில் வாழ்பவர்கள் நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்கும் நம்பிக்கை இல்லை. தேவனுடைய வீட்டிலிருந்து நியாயத்தீர்ப்பு தொடங்குகிறது என்பதையும் கடவுளின் நீதி நிச்சயம் என்பதையும் அறிந்து துன்பத்தின் போது மனத்தாழ்மையுடனும் உண்மையுடனும் இருக்குமாறு பேதுரு விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார். கதை. குறுகிய பாலம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஆழமான ஆற்றின் மீது ஒரு குறுகிய மரப்பாலம் நீண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் கிராமவாசிகள் அதை கவனமாக கடந்து மறுபுறம் உள்ள சந்தையை அடைவார்கள். அந்த பாலம் பழையதாகவும் வழுக்கும் தன்மையுடனும் இருந்தது. கவனமாக நடப்பவர்கள் கூட சில சமயங்களில் தடுமாறினர். ஒரு நாள் ஒரு ஞானமுள்ள முதியவர் பாலத்தின் அருகே நின்று மக்கள் கடப்பதை பார்த்து கொண்டிருந்தார். நீதியுள்ள கிராம பூசாரி மெதுவாக நடந்து தண்டவாளங்களை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு அடியிலும் ஜெபிப்பதைக் கண்டார். பாதிரியார் அதை பாதுகாப்பாக கடக்க முடியவில்லை. பின்னர் ஒரு கவனக்குறைவான மனிதர் வந்து சிரித்துக் கொண்டே பாலத்தின் குறுக்கே ஓடினார். பாதி வழியில் அவர் வழுக்கி ஆற்றில் விழுந்தார். ஞானி, கவனமாக இருப்பவர் கூட கடக்கவில்லை என்றால் ஆபத்தை அலட்சியப்படுத்துபவருக்கு என்ன நடக்கும் என்றார். ஒழுக்கம். நீதிமான்கள் கூட வாழ்க்கையின் பாலத்தை பாதுகாப்பாக கடந்து நித்திய ஜீவனுக்குள் செல்ல கடவுளின் உதவி தேவை. கடவுளின் வழிகாட்டுதலும் மனந்திரும்புதலும் இல்லாமல் பக்தியற்றவர்கள் நிச்சயமாக விழுந்து விடுவார்கள்.